ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உளுந்து வடை தாங்க நம்ம செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் உருட்டு உளுந்து பார்த்திங்கன்னா இந்த அலாக்கில் 2 அலாக்கு எடுத்துக்க போகிறேன். போட்டுக்குவோம். 2 அலாக்கு நம்ம உளுந்து எடுத்தாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு வந்துடும். நல்லா கழுவிட்டோம். நல்லா பார்த்திங்கன்னா இது 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வரட்டும். இப்போ அரைக்கிற பக்குவம் நம்ம எப்படி அரைக்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த உளுந்து வடையினாலே நிறைய பேர்த்துக்கு எண்ணெய் குடிக்குது, சரியாக ஒரு மாதிரி வர மாட்டேங்குது அப்படின்றது நிறையா பேர்த்துடைய கம்ப்ளைண்ட்டு. அதை எப்படி அந்த பக்குவத்தில் நம்ம செய்கிறோம் வடை அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இது நான் அரைக்கிற ப்ராசஸ் வரைக்கும் நான் போட போகிறேன். நீங்கள் அரைக்கிறதுலேருந்து வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் அது பார்த்திங்கன்னா அப்படியே ஊறட்டும். ஊறிட்டு தான் எடுத்து வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம இப்படியே கூட நம்ம எடுத்து வைக்கலாம். நம்ம உளுந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் கிட்ட ஊறிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா நல்ல கூலிங்காகவே இருக்குது. இப்போ இந்த தண்ணியோடு சேர்த்து தான் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம கிரைண்டரில் போடலாம். கிரைண்டரில் போடும்போது பார்த்திங்கன்னா எனக்கு சத்தம் வரும், நான் பேச முடியாது, அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நான் கிரைண்டரில் உளுந்து போட்டுக்கிறேன். நம்ம உளுந்துக்கு இதுக்கு மேலே நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அப்படி மீண்டும் தண்ணி வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தெளிச்சிட்டு மட்டும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். அது எந்த பக்கத்தில் நம்ம அந்த மாவை எடுக்கிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். உளுந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. உளுந்து பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கணும். நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். அப்படியே போட்டிங்கன்னா ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாத இந்த பக்குவத்தில் இருக்குது. இப்போ நான் ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ உளுந்து நம்ம நிறையவே குவான்டிட்டியில் நம்ம அரைச்சோம். நான் இப்போ வீடியோவுக்காக நான் அதில் கொஞ்சமாக எடுத்துட்டேன். இதுக்கு அளவுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு அளவு தேவை கிடையாது. நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு உளுந்து வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்த இந்த உளுந்தை நல்லா கையை வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க. உளுந்து மாவை நல்லா நம்ம கையை வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அடித்து நம்ம கலந்தாச்சு. நல்லா அடித்து கலந்துக்கோங்க. அப்போ தான் அந்த பபிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி அப்போ தான் வடை பார்த்திங்கன்னா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த வடைக்கு தேவையான வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் 3 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்துக்குவோம். இது கூடவே நறுக்கின கருவேப்பிலை, சாப்பாக நறுக்கின கொத்தமல்லி, பொடியை நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய், ஒன்றும் பாதியமாக தட்டி வச்ச அந்த மிளகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு பார்த்திங்கன்னா நம்ம சுவைக்கேற்ப உப்பு. நான் மைதா பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே இதில் சேர்த்துக்குவோம். அரிசி மாவு பார்த்திங்கன்னா இது வீட்டிலேயே நான் அரைச்சி வச்ச அரிசி மாவு. இது 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம நல்லா கலந்துக்குவோம். நம்ம இதில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்படியே நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே நல்லா நீட்டாக கலந்து வச்சாச்சு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கடாயில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம வடை தட்டி போட்டுருவோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வடைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த தண்ணியில் கையை நனைச்சிக்கிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாவை அப்படியே எடுத்திங்கன்னா இப்படி கையில் ஒட்டாமல் வரும். நம்ம நடுவில் ஒரு ஓட்டை போட்டு இறக்கிக்கலாம். இப்போ உளுந்து வடை அடிபாகம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ அப்படியே ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கோங்க. ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா எடுத்து விட்டுருங்க. இப்போ வடையெல்லாம் நல்லா கலர் வந்தாச்சு. நம்ம அப்படியே வடையை எடுத்துருவோம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. ஆயில் வடிகட்டுற அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து போட்டுக்குவோம். என்றைக்கும் நம்ம கடையில் சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அதனுடைய ருசியே தனிதாங்க. இப்போது எண்ணெயே குடிக்காத உளுந்து வடை நல்லா மொறுமொறுன்னு நல்லா பந்து போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்றத. இப்படி பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள்.
எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை போல் நம்ம வந்து நாமளே வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க உடம்புக்கும் நல்லது, நாமளும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன்.